வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 24, 2023 அசாம்ல இருக்கிற துப்ரி அப்படிங்கிற ஒரு டவுன்ல புதுசா ஒரு பில்டிங் கட்ட போறதாகவும் அந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வர போறதாகவும் நியூஸ் சேனல்லையும் பேப்பர்ஸ்லயும் நியூஸ் வர ஆரம்பிச்சது. இந்த நியூஸை டிவில பார்த்தவங்களும் சரி, பேப்பர்ல படிச்சவங்களும் சரி, மோஸ்ட்லி அதை ரொம்பவே சாதாரணமான ஒரு நியூஸா எடுத்துக்கிட்டு அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாவே வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே வேலை நாட்கள்ல ரொம்பவே பிஸியா இருப்பாங்க. அதனால ரொம்பவே டீப்பா அந்த நியூஸை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க இல்லையா? அப்படி எல்லாருமே சாதாரணமா விட்டுருந்தா அந்த நியூஸ் துப்ரி அப்படிங்கிற அந்த ஊர்ல 1000 நியூஸ்ல இதுவுமே ஒரு நியூஸா போயிருக்கும். ஆனா கொஞ்சம் வயசானவங்க, வீட்டுல ஃப்ரீயா இருந்தவங்க, 50 வயசு 60 வயசு கடந்தவங்கள பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நியூஸை லைன் பை லைனா படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அந்த நியூஸை கொஞ்சம் டீப்பா பார்த்தவங்களும் படிச்சவங்களும் ரொம்பவே ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைய ஆரம்பிச்சாங்க. புதுசா ஒரு பில்டிங் கட்டுறதால என்ன ப்ரோ ஆச்சரியமும் அதிர்ச்சியும் வந்துட போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விஷயம் கட்ட போற பில்டிங்ல கிடையாது, அதை கட்ட போற இடத்துல தான் இருக்கு. எஸ், புதுசா பில்டிங் கட்ட போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பழைய பாழடைஞ்ச பங்களா ஒண்ணு இருக்கு. அதை இடிச்சிட்டு தான் புதுசா பில்டிங் கட்டுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பங்களாவை பத்தி ரொம்ப வருஷமாவே நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. இருட்டு நேரத்துல அந்த பங்களா இருக்கிற பக்கம் போறதுக்கே அந்த ஏரியால இருக்கிற மக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. சோ அந்த பங்களாவை இடிக்க போறதா நியூஸ் வந்ததுமே அந்த ரூமர்ஸ் எல்லாமே திரும்பவுமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு உலா வந்து அந்த ஏரியா மக்களுக்கு உயிர் பயத்தை காட்ட ஆரம்பிச்சது. என்ன ப்ரோ, பில்டப் எல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்கு, அப்படி என்ன ரூமர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பங்களால இருந்த ஃபேமிலியில இருந்து ஒவ்வொருத்தரா திடீர்னு காணாம போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னும், அங்க அமானுஷ்யமா பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. திடீர்னு அந்த பங்களால ஒரு பெரிய பள்ளம் உண்டாச்சு அப்படின்னும், ஆனா அடுத்த சில நாட்கள்ல அந்த பள்ளம் இருந்த அடையாளமே தெரியல அப்படின்னும், ஆனா அந்த பள்ளம் மறைஞ்ச அடுத்த நாளே அதே பள்ளம் திரும்பவுமே அங்க இருந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அதே போல இன்னொரு பள்ளமும் அடுத்த கொஞ்ச நாள்லயே அதே காம்பவுண்ட்ல உண்டானதாகவும் அதுவுமே சில நாட்கள்லயே மறைஞ்சு போனதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே விட ஹைலைட்டா, அந்த பங்களால குளிச்சோம் அப்படின்னா பாத்ரூம்ல இருந்து தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கதை எல்லாத்தையுமே கேட்ட யங்ஸ்டர்ஸ் அதை ரொம்பவே ஃபன்னியா எடுத்துக்கிட்டாலுமே அந்த பங்களாவை வந்து பல பேர் பார்த்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. மொத்தத்துல அந்த பங்களாவை எல்லாருமே ஒரு மர்மமான பேய் பங்களா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த கேஸ்க்காக டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணும்போது தான் அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எஸ், அந்த பங்களால திடீர்னு பள்ளம் உண்டானது, அந்த பள்ளம் மறைஞ்சு திரும்பவுமே அந்த பள்ளம் உண்டானது, பாத்ரூம்ல இருந்து ரத்தமா வந்தது, திடீர்னு அந்த வீட்டு ஆளுங்க ஒவ்வொருத்தரா காணாம போனது, இது எல்லாமே உண்மைதான். அது மட்டும் இல்ல, இந்த சம்பவங்கள் நடந்து சில வருடங்களுக்கு அப்புறமா அந்த பங்களா யாருமே இல்லாம பாழடைஞ்சு போய் பேய் பங்களா அப்படிங்கிற பேரோட அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. சோ உண்மையிலேயே அந்த பங்களால என்னதான் நடந்துச்சு, அந்த மர்மமான சம்பவங்களுக்கு என்ன காரணம், அந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு என்னதான் ஆச்சு, உண்மையிலேயே அந்த வீட்டுல பேய் தான் இருந்துச்சா அப்படிங்கிற 1970களில் நடந்த இந்தியா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
ஒரு காலத்துல RSN அண்ட் IGN அப்படிங்கிற கப்பல் கம்பெனிக்கு சொந்தமா இருந்த அந்த பங்களா அதுக்கப்புறமா அது கவர்மெண்டோடைய கைக்கு வந்துச்சு. கவர்மெண்ட் அந்த பங்களாவை ஜட்ஜஸ்க்கான ரெசிடென்ஸ் ஆகவும் அந்த பங்களால வேலை செய்யறவங்களுக்கான கோட்ரஸ் ஆகவும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. 1969 வருஷம் துப்ரி டவுன்ல இருந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட்டுக்கு உபேந்திரநாத் ராஜ்கோவா அப்படிங்கிறவரை ஜட்ஜா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல அந்த ரெசிடென்ஸ் பங்களால வேக்கண்ட் இல்லாததால கவர்மெண்ட் சர்க்கியூட் ஹவுஸ்ல கொஞ்ச நாட்கள் ஸ்டே பண்ணியிருந்த உபேந்திரநாத் ஒன்ஸ் அந்த பங்களா வெக்கேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பங்களாவுக்கு ரீலோகேட் ஆயிருக்காரு. அவருக்கு அடிக்கடி டிரான்ஸ்பர் வரும் அப்படிங்கறதால தன்னுடைய ஃபேமிலி இல்லாம அவரு மட்டும்தான் தனியா தங்குறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஆனா இதுக்கு மேல அவருக்கு டிரான்ஸ்பரே வராது அப்படிங்கறதும் இதுவே கடைசி டிரான்ஸ்பர் அப்படிங்கறதும் அவருக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் அடுத்த சில மாசங்கள்ல அவருக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறதால இந்த முறை தைரியமா தன்னுடைய ஃபேமிலியும் தான் கூட கூட்டிட்டு வந்து இருக்க சொல்லியிருக்காரு. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸான அவருடைய மனைவி புட்டுலி, அவருடைய மூத்த பொண்ணு நிர்மலி, 2 இளைய பொண்ணுங்க ஜொனாலி அப்புறம் ருப்லேகா அப்படின்னு இந்த 4 பேருமே 1970 ஜனவரி மாசத்திலிருந்து அங்க வந்து அவர் கூட ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய பெரிய பொண்ணு நிர்மலி MA சான்ஸ்கிரிட் முடிச்சிருந்தாங்க. மத்த 2 பொண்ணுகளுமே BSc படிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஜட்ஜுக்கு அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆகிறதால எல்லா இடத்துலயுமே தனியா தான் தங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால அவருடைய ஃபேமிலி குவஹாத்தியில் இருக்கிற ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல தான் தங்கியிருந்தாங்க. அவருடைய மனைவியோட அக்கா வீடுமே அதே ஊர்ல தான் இருந்துச்சு. சோ இப்ப ஜட்ஜ் உபேந்திரநாத் தன்னுடைய மொத்த ஃபேமிலியுமே துப்ரிக்கு வர வச்சு ஒன்னா சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அது துர்கா பூஜா ஹாலிடேஸ் டைம் அப்படிங்கறதால தன்னுடைய ஃபேமிலியோட ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஒன்ஸ் ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய சின்ன பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ் போகணும் அப்படிங்கறதால குவஹாத்திக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஆனா அவருடைய மனைவியும் பெரிய பொண்ணும் அவர் கூடவே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் அவருடைய மனைவியும் அவருடைய பெரிய பொண்ணும் ஒரு நாள் திடீர்னு காணாம போயிருக்காங்க. அடுத்த சில நாட்கள்ல அங்க வந்த அவருடைய 2 காலேஜ் படிச்சுட்டு இருந்த பொண்ணுங்களும் அதே போல காணாம போறாங்க. இப்ப அதுக்கு அடுத்து 2 மாசங்கள்ல அதாவது ஏப்ரல் 15, 1970 அன்னைக்கு அந்த ஜட்ஜ் உபேந்திரநாத்துமே மர்மமான முறையில காணாம போறாரு. சாதாரணமாவே நம்மளுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க திடீர்னு காணாம போனா நமக்கெல்லாம் என்ன ஆச்சு, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜா இருந்தவரும் அவருடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே காணோம் அப்படின்னா எத்தனை கேள்விகள் வந்திருக்கும். அப்படிதான் அந்த ஊர்ல இருந்த பலருக்கும் அத்தனை கேள்விகள் இருந்துச்சு. ஆனா அதுக்கான பதில் யாருக்குமே தெரியல. சோ கொஞ்ச நாட்கள் அதை பத்தி பேசிட்டு இருந்த மக்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜட்ஜுடைய மனைவி புட்டுலியுடைய அக்கா கவுஹாத்தியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அடிக்கடி இவங்க கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 2 மாசமா தன்னுடைய தங்கச்சி கூடவும் அவங்க ஃபேமிலி கூடவும் பேசவே இல்லை. அவங்க எத்தனை முறை போன் பண்ணாலுமே அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு பதில் நோ ஆன்சர் அப்படிங்கறது தான். இதனால ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்ச புட்டலியுடைய அக்கா தன்னுடைய கணவர் பராடா சர்மா கிட்ட இத பத்தி சொல்லியிருக்காங்க. அவரு உடனே இத பத்தி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கம்ப்ளைண்ட் எதுவுமே பண்ணாம அவரே என்கொயரி பண்றதுக்கு அவர் என்ன பெரிய போலீஸ் ஆபீசரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எஸ், உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் தான். DIG டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ரேங்க்ல இருந்தவரு கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்ததுமே உடனடியா கிளம்பி துப்ரிக்கு வந்து அங்க அந்த பங்களால வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மர்மமான விஷயங்கள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கறதும் அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில ஜட்ஜ் எங்க போனார் அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா லோக்கல் போலீஸுடைய உதவியோட விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சுமே கிட்டத்தட்ட 2 மாசமா அவங்களுக்கு உருப்படியான எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அதுவும் ஒரு ஜட்ஜுடைய குடும்பமே ஒட்டு மொத்தமா காணாம போயிட்டாங்க அப்படின்னா, அவரால் பாதிக்கப்பட்ட அவருடைய ஜட்ஜ்மெண்டால பாதிக்கப்பட்ட சமூக விரோதிகள் யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு பல கோணங்கள்ல இப்ப விசாரணை நகர ஆரம்பிக்குது. அப்போ அதிலிருந்து 2 மாதங்கள் கழிச்சு அதாவது 1970 ஜூன் மாதம் துப்ரி கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சில முக்கியமான நபர்கள் மூலமா உபேந்திரநாத் சிலிகுரியில் இருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்குது. உடனடியா போலீஸோட அங்க கிளம்பி போன சர்மாக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே உபேந்திரநாத் சர்மா கிட்ட கடைசியா காணாம போறதுக்கு முன்னாடி போன்ல பேசிட்டு இருந்த சமயத்துல நான் ஃபேமிலியோட டார்ஜிலிங்க்கு ட்ரிப் போறதா பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ பிப்ரவரி மாசம் ரிட்டையர் ஆனதால ஃபேமிலியோட ஒரு லாங் ட்ரிப்பை பிளான் பண்ணி டார்ஜிலிங் போயிட்டு அப்படியே சிலிகுரிக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்த சர்மாக்கு உபேந்திரநாத் தங்கி இருந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல சொன்ன தகவல் ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு.
அப்படி அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, உபேந்திரநாத் கடந்த 2 மாதங்களா அவர் மட்டும் தனியா தான் அங்க தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இத கேட்டுட்டு அப்ப அவருடைய ஃபேமிலி எங்க அப்படிங்கிற கேள்வியோட அவர் தங்கி இருந்த 3ஆம் நம்பர் ரூம் கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கதவு தட்டுற சத்தம் கேட்டதுமே ரூம் சர்வீஸ் பண்றவங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கதவை திறந்த உபேந்திரநாத் சர்வீஸ் பண்றவங்களுக்கு பதிலா தன்னுடைய சகலைய பார்த்ததுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சாரு. இப்ப சர்மா தன்னுடைய சகலைய பார்த்ததுமே, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க, நீங்க மட்டும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கேள்விகளால திணறி போன உபேந்திரநாத் தட்டு தடுமாறி அவங்க எல்லாருமே டார்ஜிலிங்ல இருக்கிறதா சொல்றாரு. அப்ப நீங்க மட்டும் இங்க தனியா என்ன பண்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. சரி ஓகே வாங்க டார்ஜிலிங் போய் உங்களுடைய ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னு சர்மா கூப்பிடுறாரு. அதுக்கு உபேந்திரநாத் சொன்ன பதில கேட்டா நமக்கே சிரிப்பு வரும். உபேந்திரநாத் எனக்கு வயிறு சரியில்லை அதனால நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பதில கேட்ட சர்மாக்கு வயிறு மட்டும் இல்ல இந்த ஆளே சரியில்லை, சம்திங் ராங் வித் ஹிம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. இனிமே தோண்டி துருவி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுமே அதை எப்படி என்னுடைய வாயால சொல்லுவேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. சரி வாயால சொல்ல வேணாம் எழுதி காட்டியா அப்படின்னு சொன்னதுமே they are no more in this world அப்படின்னு அசாமி லாங்குவேஜ்ல எழுதி காமிச்சிருக்காரு. இத பார்த்து ரொம்பவே ஷாக்கான போலீஸ் அவரை இன்னுமே கொடைஞ்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவுமே அவங்களுடைய கேள்விகளுக்கு வாயை திறந்து பதில் சொல்லாத அவரு திரும்பவுமே எழுதி காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவருடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருந்த விஷயங்கள் இதுதான். அவருடைய மனைவி திடீர்னு ஒரு நாள் வீட்டுல தவறி விழுந்து தலையில அடிபட்டு இறந்துட்டதாகவும் அதை பார்த்து மனசொடைஞ்சு போன அவருடைய பெரிய பொண்ணு அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அப்ப உடனே என்ன செய்யறதுன்னே புரியாதவரு அந்த ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பீகாரி ஆளுங்க கிட்ட 500 ரூபாய் கொடுத்து அவங்க உடல்களை பிரம்மபுத்திரம் ஆத்துல தூக்கி போட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காலேஜ் படிச்சுட்டு இருந்த 2 பொண்ணுகளும் இந்த துக்கம் தாங்காம அதே ஆத்துல குதிச்சு இறந்து போயிட்டதாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு காதுல பூ சுத்துற மாதிரி இருக்குல்ல. இதை கேட்டுட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் அப்படிதான் இருந்துச்சு. இருந்தாலுமே அதை பொறுமையா கேட்ட போலீஸ் இது அப்படியே ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவரை ஹோட்டல்ல இருந்து வெளியே கிளம்ப சொல்லியிருக்காங்க. உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ண உபேந்திரநாத்துடைய ரூம்ல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனடியா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போன போலீஸ் உபேந்திரநாத்துடைய வயிற்றுல கத்தி ஆழமா சொருகி இருக்கிறதையும் அவரு ரத்த வெள்ளத்துல மிதக்கிறதையும் பார்த்து உடனடியா அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. எதனால தன்னை தானே கத்தியால குத்தி தான் உயிரை எடுத்துக்க முயற்சி செஞ்சாரு அப்படிங்கறது புரியாத போலீஸ் அவரு தங்கியிருந்த ஹோட்டல் ரூமை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவருடைய பெட்டுக்கு அடியில் இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. அதுல என்னுடைய மனைவி 3 பொண்ணுங்க இவங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல, அதனால நானும் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே உபேந்திரநாத் அப்படின்னு சைன் பண்ணியிருந்தாரு. இத பார்த்த போலீஸ் நம்ம சரியான நேரத்துல தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த லெட்டர்ல இருந்த டேட்டை பார்த்தவங்க திரும்பவுமே ஷாக் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்ப அவங்க அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கிற நாள் ஜூலை 25, 1970. ஆனா அந்த லெட்டர்ல அவர் போட்டிருந்த டேட் ஜூலை 31, 1970. எஸ், ஏற்கனவே அவர் அந்த முடிவை எடுத்திருந்திருக்காரு. சோ சப்போஸ் ஒரு 1 வீக் லேட்டா வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால அவரை உயிரோட பார்த்திருக்க முடியாது. நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையுமே பார்க்கும்போது சர்மாவுக்கு குழப்பம் சூழ ஆரம்பிச்சது. உபேந்திரநாத் பேச முடியாத நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால போலீஸ் அவங்களுடைய விசாரணைய திரும்பவுமே துப்ரியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த பங்களால வேலை செஞ்சவங்க உபேந்திரநாத்துடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே பண்ண என்கொயரி மூலமாகவும் அதே காலகட்டத்துல உபேந்திரநாத்தும் சர்மாவுக்கும் நடந்த டெலிபோன் கான்வர்சேஷன் மூலமாகவும் அங்கிருந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது எல்லாத்தையுமே வச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய விசாரணையில தெரிய வந்த விஷயங்கள் இதுதான். ஒன்ஸ் தனக்கு அப்படின்னு ஒரு பங்களா அலாட் பண்ண உடனே தன்னுடைய ஃபேமிலியை வர வச்சு தன் கூட தங்க வச்ச உபேந்திரநாத் தன்னுடைய ஃபேமிலி கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அடிக்கடி அவங்க கூட வெளியே போறது வர்றது அப்படின்னு பாக்குறவங்க எல்லாருமே ஃபேமிலி மேல எவ்வளவு அட்டாச்சா இருக்காரு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் உபேந்திரநாத் அவருடைய பாத்ரூமுக்கு வெளியே இருக்கிற மரம் பாத்ரூம்ல டச் ஆகுது அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரங்க கிட்ட சொல்லி அதோடைய கிளைகளை வெட்ட சொல்லியிருக்காரு. கிளைகளை வெட்டினதுக்கு அப்புறமா என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல, அந்த மரத்தை வேரோட வெட்டி போட சொல்லியிருக்காரு. அப்படி அந்த மரத்தை வேரோட புடுங்கினதுமே அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உண்டாயிருக்கு. அதனால அந்த பள்ளத்தை மூட போனவங்களை தடுத்தவரு அங்க ஏதாவது பூச்செடிகளை நடலாம், அதனால அந்த பள்ளம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதே காம்பவுண்ட்ல கிழக்கு பக்கத்துல இன்னொரு மரத்தையுமே வெட்ட சொல்லியிருக்காரு. சோ அங்கேயுமே அதே மாதிரி ஒரு பள்ளம் உருவாயிருக்கு. அந்த பள்ளத்தையும் மூட வேண்டாம், வேற ஏதாவது செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இப்ப ஹாலிடேஸ்க்கு வந்த பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ் போறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா அவருடைய மனைவியும் பெரிய பொண்ணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கூடவே இருந்திருக்காங்க. இப்ப பாத்ரூம் பக்கத்திலேயே பெரிய பள்ளம் இருக்கிறத பார்த்த அவருடைய மனைவி வேலையாட்களை கூப்பிட்டு எதுக்கு பள்ளம் இப்படி இருக்கு அப்படின்னு அந்த பள்ளத்தை மூட சொல்லியிருக்காங்க. அந்த வேலையாட்களும் அந்த பள்ளத்தை மூடி இருக்காங்க. இதுக்கப்புறமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்த ஜட்ஜ் இத பார்த்து கோபமாகி சத்தம் போட்டிருக்காரு. சோ திரும்பவுமே அந்த பள்ளத்தை தோண்ட சொல்லியிருக்காரு. அப்படி அந்த பள்ளத்தை திரும்பவுமே தோண்டனதுக்கு அப்புறமா தான் சமாதானம் ஆயிருக்காரு. பிப்ரவரி 10, 1970 அன்னைக்கு சரஸ்வதி பூஜை. சோ ஃபேமிலியோட ஜாலியா வெளியே போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அன்றைய நாள் இரவு டைம் ஒரு 8:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவே குளிரான காலம் அப்படிங்கறதால எல்லாருமே வெளியே நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அத அங்கிருந்த வேலைக்காரங்களும் பார்த்திருக்காங்க. ஆனா அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்த வேலைக்காரங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. நைட்டு வரைக்குமே ஓபனா இருந்த பாத்ரூம் பக்கத்துல இருந்த பள்ளம் இப்ப மறுபடியும் மூடி இருந்துச்சு. ஆனாலுமே அதை பத்தி ஜட்ஜ் கிட்ட கேட்க பயந்த அவங்க எதுவுமே கேட்கல. அதே நேரத்துல அந்த பள்ளத்துல செடி எதுவுமே நடல அப்படிங்கறதையும் நோட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நைட்டு வரைக்குமே அங்கிருந்து அவருடைய மனைவியும் பெரிய பொண்ணும் காலையில இருந்து கண்ணுக்கு தட்டுப்படவே இல்ல. அதை பத்தி ஜட்ஜ் கிட்ட கேட்கும் போது அவங்க 2 பேருமே டார்ஜிலிங் போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு. யாருகிட்டயுமே எதுவுமே சொல்லாம பஸ் ஸ்டாண்டுக்கு கூட டிரைவரை கார் எடுக்க சொல்லாம நைட்டோட நைட்டா ஏன் போனாங்க அப்படிங்கிற கேள்வி அங்க வேலை செஞ்சவங்களுக்கும் வாய் வரைக்கும் வந்துச்சு. ஆனா வாயை தாண்டி வரல. அது மட்டும் இல்ல, என்னைக்குமே தன்னுடைய சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வேலையாட்களை கூப்பிடுறவரு அன்றைய நாள் பாத்ரூம்ல துணி துவைச்சிட்டு இருக்கிறதையும் பாத்ரூம்ல இருந்து சோப்பு நுரை வெள்ளையா வர்றதுக்கு பதிலா சிகப்பா ரத்தம் போல வர்றதையும் ரொம்பவே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே அது என்ன அப்படின்னு கேட்கிற தைரியம் அங்க இருக்கிற யாருக்குமே வரல. இந்த டைம்ல தான் தன்னுடைய சகலையான டிஐஜி சர்மாக்கு கால் பண்ண உபேந்திரநாத் தன்னுடைய மனைவியும் பெரிய பொண்ணும் டார்ஜிலிங் போயிருக்கிறதாகவும் நானும் சீக்கிரமா கிளம்பி போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. ஆனா அடுத்த சில நாட்கள்ல திரும்பவுமே சர்மாக்கு போன் பண்ணி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற தன்னுடைய 2 பொண்ணுங்களையும் அனுப்பு, அவங்களையுமே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அது எக்ஸாம் டைம் அப்படிங்கறதால சர்மா அவங்கள அனுப்ப மறுத்திருக்காரு. இருந்தாலுமே வெக்கேஷன் போகணும், என்னுடைய பொண்ணுகளை அனுப்பி வை அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காரு. அதனால சர்மாவும் வேற வழி இல்லாம அந்த 2 பொண்ணுகளையுமே பஸ் ஏத்தி அனுப்பி வச்சிருக்காரு. அப்படி ஊருக்கு வந்த பொண்ணுங்களை ஆசையா தானே தனியா போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க அம்மாவும் அக்காவும் எங்க அப்படின்னு கேட்டதுமே அவங்க டார்ஜிலிங் போறதுக்காக கிளம்புனாங்க. ஆனா ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதால வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு தேதி பிப்ரவரி 25. திடீர்னு 2 பொண்ணுகளுமே வந்திருக்கிறத ஆச்சரியமா பார்த்த வேலையாட்கள் அடுத்த நாள் அந்த 2 பொண்ணுகளும் எங்க போனாங்க அப்படிங்கறது தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அந்த காம்பவுண்டுடைய கிழக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பள்ளமும் இப்ப மூடப்பட்டிருக்கிறதையும் அங்கிருந்து அவங்க நோட் பண்ண தவறல. இந்த சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஏப்ரல் 15 அன்னைக்கு தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கிட்ட மட்டும் தான் சிலிகுரிக்கு போறதா சொல்லிட்டு உபேந்திரநாத் அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. அதுக்கப்புறமா தான் நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் நடக்குது. இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்த உபேந்திரநாத்தை திரும்பவுமே விசாரிக்கும் போது அவரு தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. தன்னுடைய கோர்ட் அசிஸ்டன்ட் உமேஷ் உதவியோட தான் இந்த கொலைகளை செஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. இப்ப உமேஷை பிடிச்ச போலீஸ் அவங்கிட்டையும் வாக்குமூலம் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த கொலைகளை செய்ய உதவி செய்யல அப்படின்னா என்ன சுட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. அதனாலதான் நான் பயந்துகிட்டு அவருக்கு உதவி செஞ்சேன். நைட்டு எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு இரும்பு ராடை வச்சு தூங்கிட்டு இருந்த அவங்க ஒவ்வொருத்தரையுமே அடிச்சு கொன்னோம் அப்படின்னு உமேஷ் சொல்லியிருக்கான். அப்படி அந்த ரத்தக்கரை படிஞ்ச துணிகளை தான் ஜட்ஜ் பாத்ரூம்ல வாஷ் பண்ணிட்டு இருந்ததாகவும் அதை பார்த்து தான் ரத்த கலர்ல தண்ணீர் வர்றதை பார்த்து மற்ற வேலைக்காரங்க பயந்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். முதல்ல அவருடைய மனைவி மற்றும் பெரிய பொண்ணுடைய 2 உடல்களையுமே பிப்ரவரி 10ஆம் தேதி ஒரு குழியிலையும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த அவங்க 2 பொண்ணுகளுடைய உடல்களை பிப்ரவரி 25ஆம் தேதி இன்னொரு குழியிலையும் போட்டு புதைச்சிட்டதாகவும் சொல்லியிருக்கான். ஆனா ஆரம்பத்துல இப்படி சொன்ன உமேஷ் ஒரு கட்டத்துல தனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால ஆதாரங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு இந்த கேஸ்ல இருந்து அவனை கோர்ட் விடுதலை செஞ்சு உத்தரவு போட்டுச்சு. ஆனா ஐவிட்னஸ் எதுவுமே இல்ல அப்படின்னாலுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கைப்பட எழுதின ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளம் காட்டுனது, இது எல்லாத்தையுமே வச்சு உபேந்திரநாத் தான் குற்றவாளி அப்படிங்கிற முடிவுக்கு கோர்ட் வந்துச்சு. இது நடந்து 4 வருடங்கள் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 14, 1974 அன்னைக்கு உலக வரலாற்றிலேயே முதல் முறையா மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தில் இருந்த ஒரு முன்னாள் ஜட்ஜுக்கே ஜோர்ஹத் ஜெயில்ல
மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்படி கொலை செய்து புதைக்கப்பட்ட அந்த 4 பிணங்களுக்கு மேலதான் இப்ப 2023ல ஒரு நீதிமன்றம் உருவாகிட்டு இருக்கு. சோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ்ல குற்றவாளி அவர்தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே 35 வருஷமா அவரையே நம்பி இருந்த துணைவி அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அழகா தேவதை மாதிரி இருந்த 3 பெண்கள் அப்படின்னு தன்னுடைய மொத்த குடும்பத்தையே எதுக்காக கொலை பண்ணாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கடைசி வரைக்குமே கிடைக்கவே இல்லை. ஆனா அவர் இப்படி கொலை பண்றதுக்கு என்னதான் காரணமா இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு கேள்வி மண்டைக்குள்ளேயே குடையுது இல்லையா? அப்போ இருந்து இப்ப வரைக்குமே இந்த கொலைகளுக்கான காரணம் அப்படின்னு ஒரே ஒரு ரூமர் மட்டும்தான் உலவிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, உபேந்திரநாத்துடைய மனைவிக்கும் அவர்கிட்ட டிரைவரா இருந்தவருக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அந்த 3 பெண்களுமே அந்த டிரைவருக்கு பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது வெறும் ரூமர் மட்டும்தான். பட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கிரைம் நடக்கிறதுக்கு 3 ரீசன் மட்டும்தான் மேஜரா இருக்கும். ஒன்னு, பணத்துக்காக நடக்கிற கொலைகள், அதாவது திருட்டு கும்பல் செய்யறது. இரண்டாவது, பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற கொலைகள் லைக் லவ் ஆர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப். மூன்றாவது, சைக்கோ கில்லர்ஸ், சமூக விரோதிகளால நடக்கக்கூடிய கொலைகள். சோ இந்த 3ல தான் ஏதாவது ஒண்ணா இருக்கணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாமே சைக்கோஸால தான் அதிக கொலைகள் நடந்திருக்கு. ஆனா நம்ம ஊர்ல எதனால அதிக கொலைகள் நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.